ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் டவலு, அடுத்தது பார்த்திங்கன்னா பொரியல் பாக்ஸு, லஞ்ச் பேகு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கோவக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கோவக்காயை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான லஞ்சு ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. இந்த கோவக்காய் யாருக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே லஞ்ச் பேக் எல்லாம் ரெடியாக இருக்குது இல்லைங்களா? இந்த சைடு பார்த்திங்கன்னா இது கொத்தவரங்காய்ங்க. கொத்தவரங்காயை மோரில் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து என்ன பண்ணணும்னா வெயிலில் வைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதுவும் காலையிலேயே நம்ம பண்ணி வச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வைக்க வேண்டியது தான் வேலை. இந்த சைடு பார்த்திங்கன்னா பச்சரிசி, அதாவது ரேஷன் பச்சரிசி ஒரு 2 கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா 4-5 முறை கழுவிட்டு அதை வெயிலில் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இது மாவு அரைச்சிட்டு வந்தோம்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கொழுக்கட்டை, இடியாப்பம், அடுத்தது வேறு என்ன செய்யலாம் பச்சரிசி மாவில், இதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த மாவு எனக்கு யூஸ் ஆகுங்க. இந்த சைடு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு, நல்லா வெந்துருச்சு. வாங்க இந்த சாதத்தை நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் செய்யக்கூடிய டிஷ்ஷுக்கு இவ்வளவு சாதம் வேணாம். ஏன்னா லஞ்சு பாக்ஸு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சாதத்தில் நம்ம அந்த டிஷ்ஷை கலந்தாலே போதும். இப்போ நான் செய்யக்கூடிய அந்த டிஷ்ஷுக்கு என்ன சைடிஷ் கொடுக்குறேன்னா பாருங்கள், வீட்லேயே செஞ்ச அந்த ஓட்டை வடை, அதாவது தட்டடை சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் அவங்களுக்கு சைடிஷாக கொடுக்க போகிறேன். அடுத்தது இந்த கோவக்காயை நான் என்ன பண்ண போகிறேன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு நல்லா உப்பும் போட்டு கலந்தாச்சுங்க. இப்போது அது ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இவ்வளோ சாதம் வேணான்றதுனால நான் கொஞ்சமாக சாதம் எடுத்து வச்சாச்சுங்க. இதாக பாருங்கள், கோவக்காயம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கோவக்காயில் தான் நான் சாதத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா கோவக்காய் ஃப்ரை ரைஸ் தான் இன்றைக்கி நான் லஞ்சாக கொடுத்து அனுப்பிக்கிறேன். இந்த டிஷ்ஷு யாருக்கு பிடிக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதம் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்களா? மீதி சாதத்தில் நம்ம கோவக்காய் பொரியலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா கோவக்காய் ஃப்ரை ரைஸ். இந்த லஞ்ச் பாக்ஸ் யாருக்கு பிடிக்குன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.